இப்போ எல்லாம் வல்ல பரம்பொருள், எல்லாம் வல்ல பரம்பொருளை பற்றி பேசாமல் எல்லாம் வல்ல பரம்பொருளால் படைக்கப்பட்ட மனிதர்களை பற்றி பேசுகிறார். இப்போ இவர்கள் கடவுளா அவர்கள் கடவுளான்னா உண்மைதான். எல்லாம் வல்ல இயற்கை கடவுள் எல்லா உயிரினங்களையும் படைத்து ரட்சிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கு உண்டு. இயற்கை கடவுளால் படைக்கப்பட்டவர்தான் மனிதன். அதனுள் சொர்க்கத்தையும் அமைத்திருக்கிறான். இயற்கை கடவுள் படைக்கும்போது எல்லா உயிரையும் படைத்தான். எல்லா உயிருக்கும் 9 வாசல் இருக்கும். எல்லா உயிர்களுக்கும் 9 வாயில். அதுக்கு மலைச்சாலை துவாரம் இருக்குது. அதுக்கு சேரசு பகிட்டு 7 துவாரங்கள், மலைச்சாலை துவாரம் 9 வாசல் அதுக்கு இருக்கும். ஆக 10ஆம் வாசல் ஆகிய ரகசியத்தை மனிதனுக்கு கொண்டு வைத்தான். இப்போ ஆடு மாடுக்கெல்லாம் 9 வாசல், கண்ணு 2, காது 2, மூக்கு 2, வாயு 1 வச்சுருக்கான். இப்போ மாட்டுக்கு அப்படி தான் இருக்கும். சிரசுக்கு மேல் 7 துவாரம் இருக்கும். மலைச்சாலம் சாணி போடுறது பகுதி, கோமியம் போடுறது பகுதி, 2 பகுதி, 2 வாசல், 9 வாசல். 9 வாசல் உள்ள ஜீவராசிகள், விலங்கினங்கள், கால்நடைகள். நாமும் அது 10 மாதம். சில உயிர்கள் 10 மாதம், பசுமாடெல்லாம் 10 மாதம். சில உயிர்களுக்கு 6 மாதம் 3 மாதம் வித்தியாசப்படலாம். மனிதன் 10 மாதம் 300 நாள் கருப்பையில் தங்கி இருக்கிறான்.